Hi students, welcome to Kanidam Punidam, exercise 1.2, question number 3, அதில் first subdivision. இதில் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த அணிக்கு நம்ம காஸ் ஜோர்டான் நீக்கல் முறையை பயன்படுத்தி நம்ம நேர்மாறு கண்டுபிடிக்கணும். காஸ் ஜோர்டான் நீக்கல் முறையினாலே நம்ம ஆரம்பிக்க வேண்டிய விதம் வந்து பார்த்தீங்கன்னா A/Iலிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ ஏன்றது கொடுத்துருக்க அணி, அதோட ஐன்றது நமக்கு தெரியும், அலகு அணி, அதை சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். 2 - 1 5 - 2ஓட நீங்கள் எதை சேர்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1001 அப்படின்றத சேர்த்து எழுதணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. A/Iன்னு நம்ம எழுதுறத இதை வந்து இந்த ஏன்ற அணியை நம்ம வந்து அலகு அணியாக மாற்றணும். அதாவது இதை 1001ன்னு மாற்றணும். அப்படி மாற்றும் பொழுது இங்கே ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம கவனிப்போம். இது என்னவா மாறுதோ அதுதான் வந்து A இன்வெர்ஸ். ஸோ இதை 1001 மாற்றணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இதை 1 மாற்றணும். அதை வச்சுக்கிட்டு இதை 0வா மாற்றணும். அதன் பிறகு இந்த A22 இந்த உறுப்பை 1 மாற்றணும். இதை வச்சுக்கிட்டு A21 0வா மாற்றணும். இந்த 2வை 1 மாற்றுறதுக்கு இப்போ A11 இருக்கக்கூடிய 2வை 1 மாற்றுறதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்படியே இந்த ரோ முழுக்க, இந்த நிறை முழுக்க 2ஆல் வகுத்துருங்க. கவனிங்க. அப்போ என்ன ஆகுது பாருங்க. அப்போ 2ஆல் வகுத்தா என்ன ஆகும் பாருங்க. அதாவது R1 நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1/2. அப்போ 1 இதை 2ஆல் வகுத்தா 1, இது -1/2, எல்லாத்தையும் அப்படியே அந்த ரோ முழுக்க வகுத்துருங்க. இது ஒரு 1/2, இது 0. R2 அப்படியே எழுதுங்க. அதாவது 5 - 2 0 1. இப்போ இந்த 1 வச்சுக்கிட்டு இந்த 5 0 ஆக்குங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1ல சேஞ்ச் இல்லை. அதாவது 1 - 1/2 1/2 0ல சேஞ்ச் இல்லை. R2ல என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் 0 ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காஸியன் நீக்கல் முறை. அப்போ இதை 5ஆல் பெருக்கிக்கிட்டு இதை கழிச்சோம்னா 0 ஆயிரும். அதாவது 5R1 - R2. அப்போ பாருங்கள், இது 5ஆல் பெருக்குனா 5 - 5 0. இது 5ஆல் பெருக்கும்போது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இது 5ஆல் பெருக்கும்போது நமக்கு -5/2 கிடைக்குது. -5/2 கழிக்கிறோம். மைனஸ் இதை அப்படியே எழுதுகிறோம். அதாவது -2 இதோட சேர்த்து எழுதும்போது அது என்ன ஆயிரும்னா +2 ஆயிரும். அப்போ இதை மீசிமா எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5 + 4/2, அதாவது -1/2. அப்போ இந்த அணி மாறுதலை உட்படுத்தும் போது இந்த -2 என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா -1/2 ஆக மாறுது. ஸோ அதே மாதிரி அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய 1/2வை நீங்கள் 5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/2 கிடைக்கும். மைனஸ் இதை நீங்கள் 0 தான், அதை அப்படி எழுதுனீங்கன்னா 0. ஸோ 5/2 - 0 இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 5/2 கிடைக்குது. அடுத்த உறுப்பு. ஸோ இதை 5ஆல் பெருக்குனாலும் 0 தான். 0 - 1 என்ன எழுதுகிறோம்னு பார்த்தீங்கன்னா -1 எழுதுகிறோம். இப்போ அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த A22வை நம்ம 1 மாற்றணும். அப்போ இதோட எதை பெருக்குனா 1 வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா -1/2ஓட நம்ம -2வை பெருக்குனா 1 ஆகும். அதனால ஸோ என்ன அணி மாறுதல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2வை மாற்றுறோம். R2வை எப்படி மாற்றுறோம்னு பார்த்தீங்கன்னா -2 × R2. அப்போ R1ல மாற்றம் கிடையாது. அதாவது 1 - 1/2 1/2 0ல மாற்றம் கிடையாது. R2 எப்படி மாறுது பாருங்கள். இந்த 0வோட நீங்கள் -2வை பெருக்கினாலும் என்ன ஆகும்? 0 ஆகும். அது மாறிடக்கூடாது, அதில் கவனமாக இருக்குங்க. 0. இந்த -1/2ஓட நீங்கள் -2வை பெருக்குனீங்கன்னா அது என்ன ஆயிரும்? +1 ஆயிரும். அதே மாதிரி இந்த 5/2ஓட நீங்கள் -2வை பெருக்கினா என்ன ஆகும்னா 2 2 கேன்சல் ஆயிரும். ஆனால் இங்கே என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா -5 வரும். அதே மாதிரி இந்த -1ஓட -2வை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு +2 கிடைக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2ல மாற்றம் வராது. இனிமேல் R1ல தான் மாற்றம் வரும். அப்போ என்ன மாற்றம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏற்கனவே இங்கே 1 இருக்குது. இந்த 1 இருக்கிறதுனால இங்கே என்ன நம்பர் இருக்குதோ அதை இதோட பெருக்குனீங்கன்னா கூட்டி கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ இது 0 ஆயிரும். அதனால் இங்கே -1/2 இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 1ஓட ஒரு 1/2வை பெருக்கிக்கிட்டு கூட்டினா என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். R1ல அணி மாறுதல் செய்ய போகிறோம். என்ன மாறுதல் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
R2ல இங்க இருக்கிற 1/2 அந்த நம்பர் இதோட பெருக்குனா இதுவும் 1/2 ஆயிரும். கூட்டும்போது என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இத நல்லா கவனிங்க. இத நீங்க R1ல இருந்து மாத்தி எழுதுனீங்க அப்டின்னா, இந்த இடம் மாறிரும். அத மட்டும் செஞ்சு காட்டுறேன். உங்க புரிதலுக்காக கவனிங்க. இப்ப நான் சப்போஸ் இந்த இந்த அணி மாறுதல நான் வந்து இத இப்படியும் எழுதலாம். அதாவது நமக்கு இந்த இடத்துல நான் என்ன வேணும்னு சொல்றேன்? 0 வேணும்னு சொல்றேன். இத 2ஆல பெருக்குனா என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, -1 ஆகும். கூட்டும்போது இந்த இடம் 0 ஆகும். பட் ஆனா நான் அப்படி எழுத முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் வந்து இத 2R1 பிளஸ் R2 போட்டா அந்த இடம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கவனிங்க. அப்ப முதல்ல இருக்க உறுப்போட R1ல இருக்க உறுப்போட நான் 2 பெருக்கணும். அதோட R2வ கூட்டும்போது நல்லா கவனிங்க. இத 2ஆல பெருக்குவேன். இதோட 0வ கூட்டும்போது இந்த இடம் 2 ஆயிரும். நமக்கு அப்படி மாறக்கூடாது. இந்த இடம் 0 ஆகும். இப்ப பாருங்க, இப்ப வந்து நான் இத வந்து 2ஆல பெருக்கும்போது இது -1 ஆகும். -1யும் 1யும் கூட்டும்போது 0 ஆகும். எனக்கு இந்த இடம் தான் 0 ஆகணும். ஆனா அப்படி 0 ஆக்கும்போது நம்ம எதையும் பார்க்கணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் ஏற்கனவே நம்ம மாத்தி வச்சிருக்கக்கூடிய உறுப்புகள் மாறிறக்கூடாது. அப்ப அதுக்கேத்த மாரி நம்ம அணி மாறுதல் எழுதணும். இது ஒண்ணு தான் நீங்க காஸ் ஜோடா நீக்கல் முறையில கவனிக்க வேண்டியது. அப்ப அணி மாறுதல எப்படி மாத்தி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 இன்டு R2 பிளஸ் R1. நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு எந்த மாற்றமும் வராது. R2ல மாற்றம் இல்ல. அதனால இத எழுதலாம் நீங்க. 0, 1 -5 2ல மாற்றம் இல்ல. எப்படி மாறப்போகுது அப்படின்னு பாருங்க. R2ல இருக்கிறதோட நான் 1/2வ பெருக்குறேன். அப்ப இதோட 1/2வ பெருக்குனாலும் 0. 0 பிளஸ் 1 1 தான். நம்ம போன தடவ செஞ்சப்ப என்ன வந்துச்சு? 2 வந்துச்சு. பட் அப்படி வரக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற 1 தான் வரணும். இந்த இடம் பாருங்க. R2ல இருக்க இந்த 1ஓட 1/2வ பெருக்குனா 1/2. அதோட இத கூட்டும்போது -1/2 கழிச்சா என்ன ஆயிருது? 0 ஆயிருது. ஸோ இதையே எல்லா உறுப்புக்கும் பண்ணுங்க. R2ல இருக்க உறுப்போட 1/2 அதாவது -5/2. -5/2 பிளஸ் ஒரு 1/2. அப்ப அப்படி போறனால என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுனீங்கன்னா -4/2 அடிச்சு குடுத்தா நமக்கு என்ன வருது? -2. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன உறுப்பு வரும் பார்த்தீங்கன்னா, -2. அடுத்து இங்க வாங்க. R2ல இருக்க உறுப்போட 1/2 அதாவது 2ஆல வகுத்தீங்கன்னா 1, 1 பிளஸ் 0 1. I/A இன்வெர்ஸ் அப்படின்னு மாத்திருக்கிறோம். ஸோ இதுலருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, A இன்வெர்ஸ் அப்படின்ற அணி அந்த 2வதா இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய அணி -2 1 -5 2. இதுதான் காஸ் ஜோர்டான் மெத்தட்ல நம்ம நேர்மாறு அணி காணும் முறை. நன்றி.